ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கொல்லிமலை அடிவாரத்து தோட்டத்து வாழ்க்கை. நம்ம நாமக்கலுக்கு தாங்க கிளம்பிட்டோம். நம்ம அக்கா வீடு வந்து நாமக்கல்லில் இருக்காங்க. அவங்க வீட்டில் வந்து மேல் போர்ஷன் வந்து புதுசாக கட்ட போகிறாங்க. அதுக்கு தான் இன்றைக்கி பூஜை போடலாம் அப்படின்னு சொல்லி வர சொல்லியிருக்காங்க. நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கொஞ்சம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் நம்ம சேனல் நிறைய பேருக்கு ரீச் ஆகும். அந்த லைக் பட்டனையும் மறக்காமல் தட்டி விட்டுருங்க. பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் நம்ம லாங் ட்ராவல் பண்ணி ஒரு இடத்துக்கு போய் ஒன்று வாங்க போகிறோம். அதையும் கண்டினியூவாக பாருங்கள் வீடியோ கடைசியில். இந்த வீடு நம்ம அக்கா வீடு வந்து கட்டி வரலைங்க, ஆல்ரெடி கட்டின வீட்டை வாங்கி வந்திருந்தாங்க. ஸோ இப்போ மேல் போர்ஷனும் கட்டிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அதுக்கு பூஜை போட ஆரம்பிச்சிட்டாங்க. சுபேக்காவா ஃபஸ்ட்டு நம்ம வந்து மேஸ்திரிகிட்ட தான் விடலான் இருந்துச்சு. அப்புறம் எல்லாம் கால்குலேட் பண்ணி பார்த்துட்டு சரி இன்ஜினியர்கிட்டே விட்டுறலாம், ஏன்னா மேல் போர்ஷன் வேறு. ஸோ இன்ஜினியர்கிட்டே விட்டு பிளான் போட்டு கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஜினியர்கிட்டே விட்டாச்சுங்க. எப்படி எப்படி கட்டுறோம், எவ்வளோ செலவாச்சு அப்படிங்கிறதெல்லாம் லாங் வீடியோவை இன்னும் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக போடுறேன். ஸ்கூலுக்கு போயிருக்கையா? சரிங்களா, இனிமே என்ன வேணும்னு கேளுங்க. அப்பா தான் ஃபோன் வரும், நீ கட் பண்ணி விட்டு. கேம் இது பூஜை போட்டதுக்கு அடுத்த நாள் காலையிலங்க எல்லோரும் கிளம்பி லாங் ட்ராவல் பண்ணி நம்ம வந்து மீன் வாங்க போகிறோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா மாயனூர்னு சொல்லுவாங்க. அங்கே டேம் இருக்குது, அங்கே தான் போய் வாங்கலாம், நல்லாயிருக்கும் மீன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ பக்கத்து வீட்டுக்காரவங்க தான் சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ அந்த அக்காவும் நாங்கள் எல்லாருமே வந்து கிளம்பியாச்சு. போகிற வழியெல்லாம் சூப்பராகவே இருந்துச்சு. சரி போயிட்டு மீன் வாங்கிட்டு வந்து சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே கிளம்பியாச்சு. அடிக்கிற பனியில் வேறு. இந்த மீன் நல்லா இருக்கும், நாங்கள் பொரிக்கிறதுக்கு இதையும் வாங்கி வச்சு ஒரு கிலோ. நான் போயிட்டு வந்தோடனே டைம் பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு சொல்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள், நானே கேட்டுகிட்டே இருக்கேன். பொரிக்கிறதுக்கு மசாலாலாம் ரெடி பண்ணி நான் போட்டுடலாம். இது வந்து எண்ணெயில் போட்டு எடுத்தால் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அதெல்லாம் கேட்டுச்சு. ஆக்சுவலி அது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பார்ட்டுன்னு, அது அவ்வளோ சீக்கிரம் ரிமூவ் பண்ண மாட்டாங்க. நான் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே சொல்கிறேன். நிறைய பேர் எல்லாம் எப்பவுமே க்ரியேட்டிவாக பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க, ப்ளே டெக்கரேஷன் கிளாஸஸ் எடுத்தவங்களாம் அங்கேயே நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. இதை அப்படியே எடுத்து கடிச்சு சாப்பிட்லாம், உள்ளே இருக்க முள் ஒன்றுமே பண்ணாதுன்னாங்க. ஆனால் டேஸ்ட் உண்மையாலுமே சூப்பராக இருந்துச்சுங்க. எனக்கு பேர் வந்து இது மறந்துட்டேன், ஆனால் சூப்பராக இருந்துச்சு. இப்போ வந்து
நமக்கு வேறு தோட்டத்தில் திடீர்னு ஒர்க்கு வந்துருச்சுங்க. அதனால் கடகடன்னு அட்லீஸ்ட் இந்த மீனையாச்சும் பொரித்து சாப்பிட்டு போகலாம் அப்படின்ட்டுருக்கோம். ஏன்னா ட்ரக்கு வச்சுருக்கனால தெரியும் எப்போ வேலை வரும் வராதுன்னே சொல்ல முடியாது. அதனால் டக்குன்னு இதை பொரித்து சாப்பிட்டு நம்ம கிளம்பிடலாம். மீன் குழம்பும் ஒரு பக்கம் வைக்க ரெடி ஆயாச்சு. ஏன்னா நம்ம டைம் ரொம்ப ஆகுது. மீன் குழம்பு ரெடி ஆனால் சாப்பிட்லாம், இல்லைன்னா கிளம்பலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. சேவ் பண்ண முடியல, ஃபோட்டோலாம் சேவ் பண்ண முடியுது, சேவ் பண்ண முடியல இன்ஸ்டாவில். பிரச்சனையே இல்லை. அப்படியா? மாமா போனுக்குமே வந்து வரமாட்டேங்குது. என்னடா நார்மலா எப்படி சொல்றது, அத்தை போன்ல வீடியோ பிளே ஆகுது. எனக்கு அனுப்பி விட்டா டாக்குமெண்ட்லயோ இல்லை ப்ளூடூத்ல அனுப்பி கூட பார்த்துட்டேன். அதெல்லாம் வீடியோ எடுக்கலையா? ஃபைனலாக இந்த மீன் பொரியல் ரெடி ஆகிடுச்சிங்க. அப்படியே மேலே வந்து எலும்பு மாற்றி கிளீன் விட்டு நல்லா சாப்பிட்டு, இதை மட்டும்தான் சாப்பிட்ற டைம் இருந்துச்சு. மீன் குழம்பு கொஞ்சம் லேட் ஆகும்னாங்க. சரி நம்ம இதை சாப்பிட்டு டக்குன்னு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுவோம். உண்மையிலுமே டேஸ்ட் நல்லா இருந்துச்சுங்க. அப்படியே கடிச்சு சாப்பிட்லாம், எந்த முள் எந்த பயமே கிடையாது. அப்படியே சாப்பிட்லாம். அப்படியே மாவாட்டம் சூப்பராக இருந்துச்சு. ஃபைனலாக அந்த மீன் பொரியலை நல்லா சாப்பிட்டுங்க. சூப்பராக இருந்துச்சு மாவாட்டம். வீட்டுக்கும் கிளம்பியாச்சு. ஏன்னா ஒர்க்கு நம்ம கடமை கூப்பிட்டுக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி வீடு கட்டுறதுக்கு சின்ன சின்ன விஷயம், அந்த என்னென்ன அவங்க யோசித்து பண்ணுறாங்க அப்படிங்கிற எல்லா லாங் வீடியோவும் நம்ம கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுவோம். அதுக்கும் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலில் போட்டிருக்க எல்லா வீடியோஸும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.